Hi guys, welcome to Test Drive. Then இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிங்கம் கார்ஸ் தாங்க வந்திருக்கோம். சிங்கம் கார்ஸ்ல நம்ம மறுபடியும் அகைன் ஒரு யூஸ்டு காரை பற்றின ரிவ்யூ தான் நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து யூஸ்டு கார் அப்புறம் வந்து நியூ கார்ஸ் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கார்ஸை பற்றின ரிவ்யூஸும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து நியூ காரோ அல்லது வந்து ஒரு யூஸ்டு காரோ பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னாக்கா நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன காரை பற்றின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய பலினோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்டு கார் தான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோட்ஸில் நிறையா பார்த்துருப்போம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கார் இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ என்ஜினோட நாய்ஸ் கேட்டிருப்பீங்க நீங்கள். என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 லிட்டர் என்ஜினுங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல என்ஜின் இது. நல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபியூல் எஃபிஷியன்ட் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ஜினோட கண்டிஷன் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. எந்த விதமான ஃபால்ட்டுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம காரோட ஒவ்வொரு பார்ட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் ஹெட்லைட்டு, ஹேலஜன் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கீழே ஃபாக் லாம்புமே உங்களுக்கு வந்து இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெயிண்ட் ஜாம்பே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் 2 டயரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. பின்னாடி உள்ள டயர் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒரு 70% வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஃபினிஷிங். அப்புறம் எங்கேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த அக்சசரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 85% அளவுக்கு 85 டிகிரி அளவுக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ரியர் டோரும் 85 டிகிரி உங்களுக்கு வந்து ஃபுல் ஓப்பன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். உங்களுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 2 3 4 பார்க்கிங் சென்சார் இருக்கு. ரிவர்ஸ் கேமரா அட்டாச் பண்ணியிருக்காங்க. TN65 உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கேயுமே வைப்பர் வந்துடுது, டீஃபாகர் வந்துடுது. வாஷர் வந்து இதில் இல்லை. ஆமாம், வைப்பர் அண்ட் டீஃபாகர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இங்கேயுமே ஒரு டெயில் லைட் வந்து உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. மேலே ஆண்டனா இருக்குது, ஸ்பாய்லர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக்லேயுமே உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோருமே உங்களுக்கு வந்து இன்னர் சைடு பாருங்க ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4 டோர்லையுமே ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சீட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷன் இருக்குது. லெதர் சீட்ஸ் தான் உங்களுக்கு. எந்த விதமான டேமேஜஸ்மே இல்லை. கலருமே ஃபேட் ஆகலை, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4மே பவர் விண்டோ இருக்குது. லாக் அண்ட் அன்லாக்கு, அப்புறம் வந்து விண்டோ லாக்கு, ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இதில். ஸோ ஃபுல்லி உங்களுக்கு வந்து அப்கிரேடுங்க இந்த மாடல். மோட்டரைஸ்டு மிரர், ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாட்டில் ஹோல்டர்ஸ், மேகசின் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ இன்டீரியருமே பாருங்கள் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு டிரைவர் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல், அதாவது இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வருது. வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது. அண்டு ஸ்டேரிங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷனில் இருக்குது. கியர் நாப் ஓகே, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமே உங்களுக்கு வந்து நல்ல பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் மார்க்கெட் தான், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் மாதிரியே தெரில உங்களுக்கு. யூடியூப்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். நெட்டு கொடுத்தோம்னாக்கா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே உங்களுக்கு இருக்குது பாருங்க. இதில் மேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோஸ் இது எல்லாமே. ஆனால் நெட் இருந்தால் தான் மேப்லாம் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இன்பில்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இது. ஒருவேளை உங்கள் மொபைலோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி பார்க்கும்போதே சூப்பராக தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப மோசமாகலாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 2016 மாடல். கிட்டத்தட்ட 61,690 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. ஓவராலாக ரன் ஆயிருக்கு. ஆனால் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர். உங்களுக்கு இன்சூரன்ஸ் மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து கரண்ட்டில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 லேக் கோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். நீங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். டேரெக்டாக வரணும்னா சிங்கம் கார்ஸ் எங்கே இருக்குனாக்கா நம்ம காரைக்குடியில் உள்ள போக்குவரத்து நகரில் சிங்கம் கார்ஸ் இருக்குது. அங்கே வந்து டேரெக்டாக பேசிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதையுமே நம்ம பேசிக்கலாம். ஸோ நீங்கள் சேனலுக்கு வர்ற நம்ம சிங்கம் கார்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம சிங்கம் கார்ஸ்க்கு வந்து போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்து சிங்கம் கார்ஸ் ஓனருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பர் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக நம்ம சேனல்லேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாம்.
அதே மாதிரி இந்த டிரைவர் சீட்லாம் பாருங்க, உங்களுக்கு இந்த கோ பேசஞ்சர் சீட்டும் டிரைவர் சீட்டு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு. லெதர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி டியூயல் டோன் லெதர் போட்டிருக்காங்க. இன்டீரியர் கிட்டத்தட்ட டியூயல் டோன் தான், உங்களுக்கு பிளாக் தான், ஃபுல்லா பிளாக் வித் பீச் கலர் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வண்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் பெரிய டேமேஜஸ் எதுவுமே இல்லை. வண்டி வந்து பக்காவா இருக்கு. 2 ஓனரா இருந்தாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 61,690 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வண்டி என்ஜினோட நாய்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 லேக் கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் தான். நீங்க டேரக்டா வந்து பேசிக்கலாம். டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு காரோட ரிவ்யூவோட நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.